வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு எங்களோட தோட்டத்தின் வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுக்குள்ள சிவப்பு கீரியல் போட்டோன்னா கொஞ்சம் வளர்ந்து வரியினம். நம்ம எப்பிள் கண்டு வடிவாக சாடிக்கன்னுன்றதான் மண்ணு வச்சத்தில் கொஞ்சம் எழுப்பம் இல்லை. அடுத்த வருஷம் வடிவாக வருவேன். சிவப்பு கீரை இருக்க முடக்கத்தான் முளைக்கணும். அப்படியே நீங்களுங்க ரோசா பூவை பாருங்க, ஆரேஞ்ச் கலர் பூ எப்படி இருக்கு. அந்த தண்ணி அடித்ததில் எல்லோரும் தலையை குனிஞ்சு நிற்கணும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரோஸாக பூத்து கொண்டே இருக்கு. பூ மாறி மாறி வந்து கொண்டே இருக்கு. இவர் அடுத்த டேனுக்கு பூ மொட்டு வச்சு பூக்க போகிறேன். ஒரு பூத்து முடிஞ்சு இப்போ அடுத்த டேன் குட்டி எழும்பி ஓடி வந்து தோட்டத்தை பார்க்குறான். வேலி எனக்கு பைத்தங்கண்டுகள் இன்னும் வெளுப்பத்தை காணையில் இது வெள்ளரி கண்டு அதில் பிஞ்சு பிடிக்கணும். காணவில்லை பிஞ்சு எங்கே ஒழிக்கிறாய்? இந்த இலை மலைக்கியா தெரியுதா? வெள்ளரி பிஞ்சு. இது இப்போ கடுகு காஞ்சு கொண்டு வருது. கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி வெட்டி எடுக்கிறேன். இது பாகல் கண்டு இப்போ தான் வளர்ச்சி சூடு பிடிக்கிறேன். பீர்க்கங்கண்டு மஞ்சளானுன்றவை இப்போ தான் பாருங்க பச்சை பிடிச்சி வருகிறேன். காய்க்கு நம்ம இல்லை எனக்கு தெரியவில்லை, பார்ப்போம். இது பாகல் கண்டு நான் நெத்து போட்டு உள்ளுக்கு வச்சு கொண்டு வந்து நட்டுருக்கிறேன். பெருசாக எழுப்பத்தை காணவில்லை. எந்த பால் கொஞ்சம் விளம்புறாருன்னு நினைக்கிறேன். கடுகு தெரியும். இந்த பாருங்க அங்கே செவ்வந்தி எப்படி பூத்துருக்காண்டு. எனக்கு இந்த செவ்வந்தி கண்டு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே நீட்டுக்கு வச்சுருக்கிறேன். அப்படியே வடிவாக பூத்துருக்கு. இப்படி பார்த்தா இந்த பக்கத்துக்கு அப்படியே நீட்டுக்கு வச்சுருக்கிறேன். செவ்வந்தி காலமே எழும்பினோடனே ஏதோ ஒரு பூ கண்ணில் பூத்து கொண்டே இருக்கு. இவற்ற பூ காஞ்சிட்டே பாருங்க, காஞ்சு இன்னும் கொஞ்ச நாள் வெட்டி விடுவோம். அப்படியே பாருங்க மணத்தக்காளி நேற்று வெட்டி சமைச்சனால் இது இன்னொரு பக்கம் இருக்குது. வெட்டி 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 சமைக்கலாம். காயை குழம்பு வளர்க்க போட்டால் நல்லா கிடக்கு. மிளகாய் காய்ச்சிருக்கிறாருன்னு சொன்னேன். அவர் இப்படி எங்கள் அத்தியை பாருங்க, அத்தியை என்னோட கோவிச்சுட்டு இல்லாட்டிக்கு முதல் பழம் பழுத்து எடுத்த அப்புறம் இது 2ஆம் பெறும். ஆனால் நான் இந்த முறை அத்தியை ஏப்ரல் மாதம் வெட்டினத்தில் அது என்னோட கொஞ்சம் கோவம். இப்போ கோவம் முடிஞ்சு இந்த பிஞ்சு பிடிக்கிறார். இப்போ எல்லா இடம் பிஞ்சு பிடிக்கிறார். இப்போ கொஞ்சம் பெருக்க விட்டு காட்டுறேன். இது சலாட்டு. இது ஒரு மிளகாய் பூக்குறார், இன்னும் காய்க்க காணவில்லை. இது தானா முளைச்ச தக்காளி, அவரும் பூக்குறார். அவருக்கு ஒரு தடி ஊண்டி கொடுக்கணும். இந்த மிளகாயை பாருங்க எப்படி காய்ச்சிருக்கேன். சின்னந்தான் கண்டு கொத்து கொத்தா காய்க்கு. இது ஒரு மிளகாய். இந்த மிளகாயும் காய காணையில் எப்படி காய் வருமென்னு நானும் எதிர்பார்க்குறேன். இதுலேயே ஒரு ரோஸாக பார்த்துக்கலாம். ஒவ்வொரு நாளும் என்ற கண்ணுக்கு ஒரு ரோஸாக பூத்து தந்து கொண்டே இருக்கு. அங்காலையும் ஒரு பூசணி கண்டு வர்றார், பார்ப்போம். எல்லா இடம் நான் வெங்காயம் முளைக்க கொண்டாந்து ஊண்டி அப்புறம் மணத்தக்காளி கீரை, இங்கால நூல்கோல். இது மேலே காய்க்கிற வெங்காயம். இந்த பக்கத்துலேயும் மேலே காய்க்கிற வெங்காயம். 2 பிடுங்கிடுவேன். இப்போ மீன்சிலியாக வெட்டி விட்டேன்னா இப்போ பாருங்க ஃப்ரெஷ்ஷாக நல்ல வடிவாக வருது. இஞ்சையும் வெங்காயம். இங்கே பாருங்க வெங்காயத்தாள் வரல. இது நான் நெத்து போட்டு முளைச்ச மிளகாய். ஒரே ஒரு காய் காய்ச்சிருக்கு. எலும்ப காணம். இது வெள்ளரிக்கண்டு, அது மிளகாய். இது பைத்தங்கண்டு என் எலும்பு அப்படியே நிற்கிறார். 2 பிள்ளைங்கையில் பாப்பா. கொவ்வாங்கண்டை பாருங்க, இப்போ தான் கொடி விட்டு வளர தொடங்குறேன். இது கொவ்வை. இது நெத்து போட்ட வண்டி, மண்ணுக்கு டிரெக்டாக போட்டது. இதை பாருங்க வீட்டுக்குள்ளே வச்சு போட்டது, அது வளரவே இல்லை. வந்தால் இது கத்தரி. இப்போத்தான் மொட்டு வைக்கணும். இந்த கத்தரி பூக்குறேர். இதுவும் ஒரு கத்தரி தான். இது அந்த வட்டு கத்தரி பெருசாக வளர்ச்சி எங்கானையில். இது நான் நெத்து போட்ட கத்தரி, வளருதே இல்லை. தண்ணி அடிச்சுன்னா அந்த இதுக்கு பிடிக்கவே இல்லை. இப்போ ஊற்றவன வருது. இது தவணாமல் வைக்கிற தக்காளி.
இது கடையில் வேண்டி வச்ச தக்காளி தான் பாருங்கோ. இருக்கு இங்கே காய் இருக்குது. இது சுக்கினி அதுலேயும் பூத்து பொய்ப்பூ பூத்து காய்ச்சி இதாண்டது ஒழுங்காக காய்க்க வலிக்குது சுக்கினி. இதுங்கட வாழை இங்கே குட்டியெல்லாம் போட்டு வளரினா கொஞ்சம் இல்லையில வெட்டணும் மரங்களுக்கு இணைல் வருகிறபடியா. புலங்கண்ட பாருங்க இன்னும் பொத்தி வைக்கையில் இந்த கதிர்லாம் வந்திருக்கு. இல்லை பொத்தி வருது இங்கே பாருங்க. ஓ வந்து வருது கவனிக்கல இப்போத்தான் வருது. மற்றதில் இன்னித்தான் வெறுமையா இருக்கு. பார்ப்போம் அடுத்த கிழமைக்கு. போன கிழமை எடுக்க கதிர் இருந்தது, இப்போ பொத்தி வந்துட்டு. இது மாதுளங்கண்டையும் வெட்டி விட்டுட்டேன். இப்போ தானே வெறும் நல்ல வடிவாக குருத்துகள் வெட்டுறாரு. அடுத்த வருஷத்துக்கு வெள்ளனவே வெட்டி விட்டுடுவோம். இது பாருங்க பப்பாசி. அப்படியே நாங்கள் மத்தஞ்சே ஒரு தக்காளி தானா முளைச்சது. அதில் சின்ன காய் ஆயிடுச்சு. இந்த பாருங்க இது இந்த தக்காளியும் காய்ச்சி பேரந்தாங்க அங்கே கீழே போயிட்டு பிடிச்சி கட்டுவோம். இது ஒரு விதமான நீட்டு தக்காளி தெரியுதோ. இந்த பாருங்க பிஞ்சா இருந்தது, இப்போ முத்தி வந்துட்டு. இந்த பாருங்க இதில் ஒரு சுரதானாத்தான் முளைச்சு இப்போ கொடி விட்டு இங்கே வருது. இந்த கொடியை நீ என்ன செய்யணும் மட்டும் யோசிக்க வேணும். சுரை இஞ்சால கோபாயிலியல் பிடிங்கி வறுக்க வேணும். இஞ்சால ரோஸ் எல்லாம் காஞ்சி வச்சுது. இது சிவப்பு ரோஸ் அப்படியே இருக்குது. இதுங்கிற சிவப்பு கீரை பாருங்க வெறையும் இருக்கும். இல்லையால பிடுங்க வேணும். இது பூத்துட்ட வெள்ளையும் இருக்கிற இல்லையால எல்லாம் பிடுங்கி கறி வைப்பேன். இந்த பக்கம் இன்றைக்கு இவ்வளவு தான் நெஞ்சத்து புட்டம். நாளைக்கு மெச்ச பக்கம் சாடிகளுக்கு வச்சதை எடுத்து காட்டுறேன். வாழை வெள்ளரிக்கு அன்றைக்கு இருக்கா பிஞ்சு காட்டுனா இப்போ பிஞ்சு பிடிச்சி இந்த வெள்ளரியை பேருங்கோ கொஞ்சம் பெருத்து கொண்டு வந்துட்டார். இன்னும் 3-4 நாள்ல உண்டை பிடுங்கலாம். அந்த பெருசாக இருக்குது அதை பிடுங்குவா. அவ்வளோ தான் என்னுடைய தோட்டம். நன்றி, வணக்கம்.